तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மார்ச் மாதம் 2025 நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி சூரியன், சுக்கிரன், புதன், சனி பயிற்சி என 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிதி சார்ந்த முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் தேடி வரப்போகுது. மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது மார்ச் 2 2025 சுக்கிரன் மீனராசிக்கு வக்கர பயிற்சியை தொடங்குகிறார். மார்ச் 14 2025 சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடிய பங்குனி மாதம் தொடங்குது. மார்ச் 15 2025 புதன் பகவான் மீனராசியில் வக்கர பயிற்சியிலேயே தொடங்கியுள்ளார். மார்ச் 29 2025 சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். இப்படி மார்ச் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த பலனை தரக்கூடியதாக அமையும். மார்ச் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் செழிப்பாக இருக்கும். நீங்கள் கடினமாக உழைப்பை மேற்கொண்டு உங்கள் அலுவலக பணிகளில் வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்றாலும் நீங்கள் அங்கீகாரம் பெறவும் வளர்ச்சி காணவும் சில தடைகளை கடக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதம் வேலை மாற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய நல்ல யோசனைகளை நிர்வாகத்தினர் ஏற்றுக்கொள்வாங்க. உங்கள் சக ஊழியர்கள் பணியிடத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலக சந்திப்பு கூட்டங்களில் மேல் அதிகாரிகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு தொழிலை தொடங்க நினைக்கும் துளாராசிக்காரவங்க அதிக பணத்தை முதலீடு செய்யாமல் குறைந்த மூலதனத்தில் தொடங்க வேணும். ஏற்கனவே தொழில் தொடங்கியிருக்கிறவங்க பொருளாதார பின்னடைவை சந்திக்க நேரலாம். நீங்கள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறந்த காதல் வாழ்க்கையை மேற்கொள்வீங்க. திருமண தம்பதிகளுக்கு இடையே ஒரு நல்ல புரிதல்லாம் இருக்கா. அது குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தான். கல்லூரி படிப்பு படிக்கும் மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காதுங்க. அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவை பற்றி பார்க்கும் பொழுது நீங்கள் குடும்ப உறவினர்களுடன் சில வலுவான தொடர்புகளை கொண்டிருப்பீங்க. அவங்கள்ட்ட நேரத்தை செலவிடுவதையும் கதைகளையும் அனுபவங்களையும் பகிர்வது மற்றும் நினைவு கூறுவது உங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் தரும். குழந்தைகளுக்கான உங்கள் உறவு அதிசயமாக அல்லது அசாதாரணமாக இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு நம்பிக்கை நிறைந்த பிணைப்பை உருவாக்குவீங்க. நீங்கள் இந்த மாதம் அன்பு மற்றும் கற்றலுக்கு அற்புதமான நேரங்களை செலவிடுவீங்க. உங்கள் பந்தம் உங்களை தன்னம்பிக்கை கொண்டவங்களாக வடிவமைக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் நல்ல பேர் பெறுவீங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நினைவுகளை உருவாக்குவீங்க. அவற்றில் பெரும்பாலானவை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு செலுத்துவீங்க. அது உங்கள் உறவுக்கு அழகை சேர்க்கும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே நல்ல பரஸ்பர புரிதல் இருக்கும். இந்த பரஸ்பர மரியாதை
சவால்களை ஒன்றாக எதிர்கொள்ள வலிமையை உருவாக்கும். உங்களின் பந்தம் மேலும் வலுவடைந்து குடும்பத்தில் ஒற்றுமையை உருவாக்க உதவும். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவு அளிப்பாங்க. உபரி வருமானத்தை சேமிப்பது நல்லது. நல்ல லாபம் தரும் முதலீடுகளில் பணத்தை முதலீடு செய்வது நல்லது. அதற்கான இப்பொழுது கிடைக்கும் சிறந்த வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது. பங்கு தரகர்கள் தங்கள் வர்த்தகத்தில் விழிப்புடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் பங்குகளில் அதிக முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்தது உத்தியோகம். அதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. என்றாலும் சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். பணியிடத்தில் உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கலாம். புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். விற்பனை மற்றும் தொழில்நுட்ப பணியில் இருக்கிறவங்க தங்கள் நிறுவனத்திடமிருந்து உரிய வெகுமதிகளை பெறுவது கஷ்டம்தான். ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறையில் உள்ளவங்களுக்கு தங்கள் கடினமான உழைப்பின் பலனை அறுவடை செய்ய பொறுமையை கடைபிடிக்க வேணும். ஏனெனில் வெற்றியை பெற நேரம் எடுக்கும். உற்பத்தி துறையில் இருக்கும் தொழில் வல்லுநர்கள் தங்களின் செயல்திறனுக்கு ஏற்ற நியாயமான வெகுமதியை பெறுவாங்க. இந்த மாதம் பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரத்தின் காலமாகும். இந்த ராசியின் கீழ் உள்ள சட்ட பயிற்சியாளர்கள் வாடிக்கையாளரிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவது மிகவும் கடினம் மற்றும் அவர்களின் ஒப்புதலை பெறுவதற்கு பொறுமையை கடைபிடிக்க வேணும். மருத்துவத்துறையில் உள்ள துளாராசிக்காரவங்க தங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆராய்ச்சித்துறை துளாராசிக்காரவங்க தங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு மகத்தான அங்கீகாரம் மற்றும் பாராட்டுகளை பெறுவாங்க. அவர்கள் விரைவில் நல்ல பலன்களை பெறுவாங்க. அடுத்தது தொழிலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புதிதாக தொழில் செய்ய விரும்பும் துளாராசிக்காரவங்க தொடக்க முதலீட்டை குறைவாக வைத்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேணும். நிதி அபாயங்களை நிர்வகிக்க இது அவங்களுக்கு உதவும். ஏற்கனவே தொழில் முறையில் இருக்கிறவங்க தொழிலில் வளர்ச்சி காண பொறுமையாக காத்திருக்க வேண்டியது இருக்கும். வெளிப்படையான தன்மை பணப்புழக்கத்தால் எழும் எந்த தடைகளையும் கையாள அவங்களுக்கு உதவும். இந்த மாதம் கூட்டு தொழில் லாபம் அளிக்காது. அனைவரிடமும் நெருக்கமாக பணியாற்றுவதனால ஏற்படக்கூடிய சிரமங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் காரணமாக முன்னெச்சரிக்கையை மேற்கொள்ள வேணும். எனவே கூட்டாக செயல்படுவதை தவிர்க்க சுதந்திரமான முயற்சிகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் மிகவும் நிலையான மென்மையான பணிச்சூழலை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த சிக்கல்கள்லாம் அன்றாட வாழ்க்கை மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை சீர்குலைக்கலாம். உண்ணும் உணவில் கவனம் அவசியம். முறையான உணவு இரத்த சர்க்கரை அளவை வரம்புக்குள் பராமரிக்குது மற்றும் அஜீரண கோளாறு வராமல் காக்கலாம். முழு உணவுகளையும் விகிதாச்சாரத்தில் எடுத்துக்கொள்வது, இனிப்புகளை உட்கொள்வதை குறைப்பது மற்றும் ஒட்டுமொத்த நேர்மறையான மாற்றத்தை கொண்டிருக்கிறது. நல்ல ஆலோசனை. இதை கடைபிடிக்கிறதன் மூலம் ஆரோக்கியம் மற்றும் சிறந்த வாழ்க்கை வாழலாம். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு உணவின் பங்களிப்பை அறிவது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது மாணவர்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த ராசியின் கீழ் பிறந்த பட்டதாரி உட்பட மாணவர்கள் உகந்த கல்வி செயல்திறனை அடைவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். உயர்கல்வி மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பினை பெறுவாங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாணவர்கள் தங்கள் ஆய்வுக்கான ஒப்புதலை பெறுவார்.